ரெட்மி நோட் 5 இந்தியாவிலேயே பயங்கரமாக விற்பனையான ஒரு ஃபோனோட அடுத்த மாடல். எல்லோரும் எப்படா வரும்னு வெயிட் பண்ண ஒரு ஃபோன். இதை நாங்கள் ஏற்கனவே C4E Tech தமிழில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆமாம், அது ரெட்மி 5+ தான். ஆனால் ரெட்மி நோட் 5ங்கிறது அதே ஃபோன் தான், ஜஸ்ட் இந்தியாவில் பேர் மாற்றி ரெட்மி நோட் 5னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஃபோன் பற்றின ரிவ்யூ நாங்கள் பண்ணிட்டதால் இந்த செகண்ட் ரிவ்யூவில் குறிப்பாக இந்தியாவில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க காம்படிஷன் மத்தியில் இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்றதை பற்றி பார்ப்போம். எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். தொடர்ந்து 3வது வருஷம் நோட் சீரீஸில் அதே மெட்டல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் எப்பவும் போல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மற்ற ரெட்மி ஃபோன்ஸ் மாதிரி இங்கேயும் நல்லா தான் இருக்குது. சைட்ஸ் நல்லா வளைவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் யூஸ் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் சைஸை விட மெலிசான ஒரு ஃபீல் தருது. ஒத்த கையில் யூஸ் பண்ண ஆசைப்படுவீங்கன்னா இதில் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி கையில் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. பின்னாடி மேட் பிளாக் கொடுத்துருக்கனால விரல் ஈஸியாக பதியுது. ஆனால் அதை சரி கட்டுறதுக்கு Xiaomi ஃபோனோடவே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு யூஸ் பண்ணப்போ ஸ்மஜஸ் பிரச்சனைலாம் இல்லை, ப்ளஸ் நல்ல கிரிப் இருந்தது. இப்போ ஃபோனை அப்படியே திருப்பி முன்னாடி பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த நோட் சீரீஸ்லேருந்து அப்படியே ஒரு பெரிய சேஞ்ச். அது என்னென்னா, இங்கே 18:9 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5.99 இன்ச் IPS LCD பேனல். ரெசல்யூஷன் ஃபுல் HD+. ஸோ பிக்சல் டென்சிட்டி தோராயமாக 400 பிக்சல்ஸ் per inch. பார்க்க ஷார்ப்பாக, வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லாயிருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்குது. ஸ்க்ரீன் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ வெயிலில் யூஸ் பண்ணப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேனல் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக எங்கள் Xiaomiயை பாராட்டியே ஆனும். ரெட்மி நோட் 4லேருந்து இங்கே என்ன மாறலன்னு பார்த்தா இன்டர்னல்ஸ். Xiaomi Snapdragon 625 விடுற மாதிரியே தெரியல. இதுலேயும் அதே 2 வருஷம் பழைய சிப்பான 625 தான் கொடுத்துருக்காங்க. மொக்க சிப்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ Honor 9 Lite மாதிரி ஃபோனில் இருக்க Kirin 659ஓட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. ரெட்மி நோட் 5 ப்ரோவில் நல்ல பவர்ஃபுல்லான Snapdragon 636 கொடுத்துருக்கும் போது இங்கே அட்லீஸ்ட் ஒரு 630 சிப்பை கொடுத்து ப்ரைஸை வேணால் ஒரு $1000 ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஜஸ்ட் எங்களோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு என்னன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Snapdragon 625 கொஞ்சம் பழைய சிப் தான். இருந்தாலும் மொக்க சிப்னு சொல்ல முடியாது. இதில் இருக்க Adreno 506 GPU கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் கேட்டால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க இதுக்கு போட்டியான மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணால் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். சின்ன கேமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹெவியான கேமாக இருந்தாலும் சரி, நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. அடுத்து இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தா ரெட்மி நோட் 4லேருந்து ஒரு 100 mAh கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இங்கே ஸ்க்ரீன் சைஸ் அதிகப்படுத்தியிருக்கனால பேட்டரி லைஃப் லைட்டாக அடி வாங்குது. ஒரு சிங்கிள் சார்ஜில் 1.5 நாள் வரைக்கும் பேட்டரி வந்தது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணால் இதை ஜாஸ்தினே சொல்லலாம். இதை டெஸ்ட் பண்ண டைமில் கொஞ்சம் ஹெவியான யூஸ் தான் பண்ணோம். ஒரு 1-2 மணி நேரம் ஃபோன் கால் பேசுறது, கேமரா யூஸ் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, சோஷியல் மீடியா அப்படின்னு இந்த மாதிரி இன்னும் வேறு சில யூஸ்லாம் பண்ணி கூட ஒரு நாள் முடிவில் 30% பேட்டரி இருந்தது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் Xiaomi இது வரைக்கும் நோட் சீரீஸில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் போக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. பெருசாக சொல்கிற மாதிரி எங்கேயும் தடுமாறல. ரேம் மேனேஜ்மெண்ட் ஓகே. ரெட்மி நோட் 5 ஆண்ட்ராய்ட் நூகட்டை பேஸாக வச்சு வர MIUI 9ல் ரன் ஆகுது. 2018ல் நூகட் கொடுக்கறது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஆனால் இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா Xiaomi எப்போவுமே அவங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்டை கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்டில் பெருசாக எதுவும் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட மெயின் அப்டேட் MIUI தான். ஏன்னா போன வருஷம் கூட நூகட் அப்டேட்டில் Xiaomi ஃபோன் எதுலேயுமே குவிக் ஸ்விட்ச், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மல்டி டாஸ்கிங்லாம் வரல. அதெல்லாம் MIUI 9 அப்டேட்டில் தான் கொடுத்தாங்க. எப்படியோ இங்கே எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். MIUI 9ல் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி Xiaomi இங்கே நம்ம அவளோட எதிர்பார்த்த அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கேமராஸ். நோட் 5ல் பின்னாடி ஒரு 12 மெகா பிக்சல் f2.2 அப்பர்ச்சர் கேமரா, பெரிய 1.25 மைக்ரான் சைஸ் பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய லைட் கேப்சர் பண்ண உதவியாக இருக்கும். ஓவரால் ரெட்மி நோட் 4ல் எடுத்த ஃபோட்டோஸ் விட நோட் 5ல் எடுத்தது பெட்டராக இருக்குது. லோ லைட்டில் கூட நல்ல வித்தியாசம் பார்க்க முடியுது. எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆன் பேப்பர் பார்க்கும்போது இது ரெட்மி நோட் 5 ப்ரோவோட ப்ரைமரி கேமரா மாதிரி இருந்தது. ஆனால் வெளிச்சம் கம்மியாக இருக்க இடத்துல எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கும்போது நோட் 5 ப்ரோ தான் பெட்டராக இருந்துச்சு. ஸோ இது அப்படியே விடாமல் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தப்போ ஒரு விஷயம் புரிய வந்தது. ரெட்மி நோட் 5ல் ஆட்டோ ஷட்டர் ஸ்பீட் 1/17 ஆஃப் அ செகண்ட்க்கு அதிகமாக போகல.
அதே சமயம் நோட் 5 ப்ரோவில் ஷட்டர் ஸ்பீட் 1/14th of a second வரைக்கும் போச்சு. இன்னும் சொல்லப்போனால் MIUI இதை விடவும் அதிகமாக 1/12th of a second வரைக்கும் போச்சு. இப்போ சொன்ன ஷட்டர் ஸ்பீட் ISO மாதிரி டேர்ம்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லைனா இந்த கார்டை கிளிக் பண்ணி வர வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கேமராவை பற்றின பேசிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பேன். அடுத்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா வீடியோ குவாலிட்டி நோட் 5ல் நோட் 5 ப்ரோவை விட பெட்டராக இருக்குது. அதுக்கு காரணம் நோட் 5ல் 4K வீடியோ எடுக்க முடியும். ஆனால் நோட் 5 ப்ரோவில் இப்போதைக்கு வெறும் 1080p வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும். குவாலிட்டின்னு பார்த்தா இந்த வேலையில் இதை விட நல்ல குவாலிட்டி ஃபுட்டேஜ் நான் பார்த்ததில்லைன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு குறை என்னென்னா இங்கே ஃபோக்கஸ் ஹண்டிங் ஆகுது. ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஆன் பேப்பர் பார்க்கும்போது பெருசாக இந்த கேமராவை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸ்கின் டோன்ஸ், கலர்ஸ், அப்புறம் டைனாமிக் ரேஞ்ச் கரெக்டாக இருந்தது. ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ கடைசியாக விலையை பற்றி பார்ப்போம். 332 வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த விலையில் வேறு எந்த ஃபோனுமே நோட் 5 அளவுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நோட் சீரீஸ் மாதிரியே நோட் 5 எந்த சந்தேகமும் இல்லாமல் கொடுக்குற விலைக்கு வர்த்தான ஒரு ஃபோன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், போன வருஷம் வந்த நோட் 4 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு ஃபோனுன்ற பேர் வாங்குச்சு. ஆனால் இப்போ நோட் 5க்கு ஆனர் மாதிரி பிராண்ட்லேருந்து பெரிய போட்டி இருக்குது. ஸோ நோட் 5 ஆனர்லேருந்து வர வேறு ஏதாவது ஃபோனோட ஃபுல் கம்பேரிசன் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்து 464 வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வேணும்னா இந்த விலையில் வேறு எதுவும் இந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோன் பற்றின எங்களோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சொன்னது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை கேளுங்க. எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு பதில் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பதில் சொல்கிறோம். வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பாய்.